அனைவருக்கும் வணக்கம். போகி திருநாள், தை திருநாள், மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துகளோடு ஆன்லைன் தமிழ் டீச் யூடியூப் சேனல் உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த நன்னாளில் களஞ்சியம் வெப்சைட்டில் கரண்ட் மந்த் பேரோல் ரன் ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றது தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஊதிய பட்டியல் தயார் செய்யும் பொழுது, அதாவது சேலரி பில் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ்னுடைய பே டீட்டெயிலில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கா, அதாவது டியூஸ் டிடக்ஷன் இது எல்லாமே சரியாக இருக்கா, அல்லது நாம் கொடுத்த திருத்தங்கள் சரியாக இடம்பெற்று இருக்கா அப்படின்றத நாம் பில் ஜென்ரேட் பண்ணாமலே தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, எப்பொழுதுமே ட்ரெஷரி தரப்பில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் பேரோல் சென்ட்ரல் பேரோல் ரன் பண்ணுவாங்க. அந்த சென்ட்ரல் பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் பிடித்தங்கள், மாற்றங்கள், அதே போல் அந்த மாதத்தில் ஊதிய உயர்வு ஏதேனும் இருந்தால் அந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட எந்த வகையான மாற்றங்களை நாம் செய்கிறதா இருந்தாலும் அந்த பட்டியலை நம்ம தயார் செய்துப்போம். அதற்கேற்றார் போல் அந்த சென்ட்ரல் பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரியான திருத்தங்கள்லாம் செய்துப்போம். எதுக்காக அப்படின்னா, சென்ட்ரல் பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த திருத்தங்களை நம்ம பண்ணிட்டோம்னா சென்ட்ரல் பேரோல் ரன் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் ஆகி வந்துடும். நம்ம ஜஸ்ட்டு அந்த ரிசல்ட்ஸில் பார்த்துட்டு பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த பேரோல் ரன் பண்ணதுக்கு அப்புறமாக நாம் சில மாற்றங்களை செய்யணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மார்க் ஃபார் ரீட்ரை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மார்க் ஃபார் ரீட்ரை சில நேரங்களில் 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரத்தில் கிளியர் ஆகிறதாகவும் இருக்கும். சில நேரங்களில் 48 மணி நேரத்திலிருந்து 60 மணி நேரம் கூட எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத சில சிரமங்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் இனிஷியேட்டர் லெவலில் லாகின் பண்ணிக்கிறோம். சைன்இன் கொடுக்குறேன். இ சர்வீசஸ், ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் இதுக்குள்ளே போகிறோம். ஃபினான்ஸில் பேரோலில் ரிப்போர்ட்ஸில் ஜிடிஎன், இங்கே பாருங்கள், ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட் ரன் ரிசல்ட்ஸ், இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம். ஆக்ஷன் பட்டனில் இதில் நம்ம கரண்ட் பீரியட் தான், அதாவது கரண்ட் மந்த்துக்கான இந்த பேரோல் ரன்னை தான் செக் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மந்த்தை மட்டும் டைப் பண்ணிக்கிறோம். மந்த்தை டைப் பண்ணிவிட்டு -2024 கொடுத்துட்டு கோ கொடுக்குறோம். கோ கொடுத்துட்டா இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் குயிக் செலக்ட் பண்ணிவிட்டு டிடிஓ கோடு, மோஸ்ட்லி நீங்கள் அந்த குயிக் செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதில் பில் குரூப் வைஸாக தான் நமக்கு இந்த பேரோல் ரன் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். நான் ஜஸ்ட் ஒரு பில் குரூப் மட்டும் உங்களுக்கு இந்த இதில் டெமோவில் காட்டுறேன். எப்பவும் போல் நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெலவெண்ட்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்து சப்மிட்டு. ஓகே, ரிக்வஸ்ட் ஐடி வந்துடுச்சு. அடுத்து மானிட்டர் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறோம். வியூ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த மந்த்துக்கான பேரோல் பாருங்கள், டியூட்டி டேஸ் 31. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது எலிமெண்ட் ஏதாவது விடுபட்டு இருந்தாலோ, இல்லை நீங்கள் கொடுத்த சேஞ்சஸ் எதுவும் எஃபெக்ட் ஆகலை அப்படின்னாலோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உரிய மாற்றங்களை திரும்பவும் செய்து மார்க் ஃபார் ரீட்ரை கொடுத்து திரும்பவும் இதே மெத்தடில் நீங்கள் ரன் ரிசல்ட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதனால் தேவையில்லாமல் ஒரு பில்லை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கேன்சல் பண்ணுறது தவிர்க்கப்படும். இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலும் இணைந்துருங்க. நன்றி.